அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் இல்லைங்க, நைட்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா ஊர்லேயுமே இப்போ மழையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் குட்டி மழையை பார்த்தோன்னா ஜாலியாக விளையாட வந்தா, ஓடு ஓடு வீட்டுக்குள்ளே ஓடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சாச்சு பிள்ளைங்கள. இல்லைன்னா வீடு நசன்னு ஒரு மாதிரி ஆயிரும்ல, அப்புறம் உடம்பும் சரியில்லாமல் போயிடும். அதனால தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னா பூண்டு போட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்போம்ல, அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃபீனத்தா பாவம் காலையிலே ஆர்டருக்கு போயிருந்தாங்க. பெட்டி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு போல இருக்குது. வேறு பெட்டி மாற்றுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியே பெட்டியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் சிஸ்டர் அம்மா வீட்டில் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சும்மா தான் சிஸ்டர் போனேன், பிள்ளைங்களுக்கு லீவாக இருந்துச்சா அதனால் போனேன். ஆனால் ஒரு நாளைக்கு மேலே என்னால் ஃபுல்லாக ஸ்டே பண்ண முடியலை. சனிக்கிழமை மட்டும் அம்மா வீட்டில் இருந்தேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் போயிட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் நம்ம வீட்டிலே இருந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அஃபீன் அத்தாவுக்கு வந்துட்டு இங்கே யாரும் இல்லையா, அவங்க வீட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வராங்க. தனியாக ஸ்டே பண்ணுறாங்களா, சரின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம வந்தாச்சு. ஒரு நாள்லேயே மத்தியானம் சாப்பிட மட்டும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் 2 நாள். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே சமையலெல்லாம் முடிச்சாச்சு. மூளையை பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. பழையபடி நான் வந்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு சம்பா செய்வேன்னா அதே மாதிரியே செஞ்சாச்சு. புளிக்குழம்புக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மழை நாளில் வெளியில் கடைக்கு போக முடியலையா, அதனால் இன்ஸ்டாமார்ட்லேயே கொஞ்சம் சாமான்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும். இப்போ இவங்க எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். அதனால் அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்ஃபு இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்க இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா அதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மழை பெய்கிறனால மறுபடியும் கொசு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் சாம்பிராணியும் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லலாம் நான் சாம்பிராணி வாங்கினது இல்லை, இந்த டைம் தான் வாங்கியிருந்தேன். ஸ்மெல் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி, அதையும் பற்றி வச்சுட்டு எப்பயும் போல் ஈவினிங் டீ போட்டுட்டு ஒரு அடுப்பில் பால் போட்டுட்டேன். இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இதையும் சரி கொளுத்தி பார்ப்போம் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகேவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீடை கம ஆக்கியாச்சு. இந்த வைபோடு நம்ம சாயங்காலம் ஒரு காஃபி குடிக்கும்போது அதுவும் ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த துணி காய போடுற வேலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மழை பெஞ்சாலே அதுதான் ஒரு கஷ்டமான வேலை. இப்போ எப்படியாவது அதை காய வச்சு எடுக்கணும். அதுக்குள்ளே டீ என்ன வா நாளைக்கு நானும் அங்கே போய் என்னோடய ஃபேவரட் டீயை நல்லா சுட ஆவி பறக்க இந்த மலைக்கு சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான்.